ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒயிட் பிரிஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதும் அதில் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் 5 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்து கூடவே கேரட், பீன்ஸ், பட்டாணி, உங்களுக்கு விருப்பமான காய்கறி எல்லாமே போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க. நான் வந்து பட்டாணி சேர்க்கல, வெறும் கேரட், பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வதங்கினதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டு அது கூட 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, அரிசி 1 கப் எடுத்திங்கன்னா அதுக்கு 1.5 கப் தண்ணி அப்படின்ற அளவில் தண்ணி ஊற்றணும். 5 பச்சை மிளகாய் வந்து 2 வதங்கி போட்டிருக்கேன். தண்ணி அளந்து இப்போ ஊற்றிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து 600 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலாக வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு 10 மினிட்ஸ் அப்படியே தம் கட்டி எடுத்திங்கன்னா ஒயிட் வெஜ் பிரிஞ்சி ரெடி. இது கூட வந்து பெப்பர் சிக்கன், வாட்டர்மெலன், ஸ்வீட் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்னைக்கு லஞ்ச். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.